இந்த ஆகாலம் என்கின்ற ஒரு புத்தகம் ஏன் மிக மிக முக்கியமானது என்று சொல்றதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 3 காரணங்களை சொல்லலாம். முதலாவது, அந்த 1.5 வார பயணங்களை பற்றிய அவருடைய பதிவுகள், அதிலேயும் மிக முக்கியமாக அந்த இலக்கியம் சார்ந்த, எழுத்தாளர்கள் சார்ந்த அவருடைய உரையாடல்கள், அவருடைய பயணங்கள் பற்றிய குறிப்புகள். இரண்டாவது, அந்த நூலிலே அதிகமாக இருக்கின்ற அரபி இலக்கியம் பற்றிய அறிமுகமும் அது பற்றிய குறிப்புகள். கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட அரபி எழுத்தாளர்களை சாரு இந்த நூலிலே அறிமுகப்படுத்துகிறார். இந்த எழுத்தாளர்கள் பல நாடுகளில் இருந்து எழுதியவர்கள், பல நாடுகளை சேர்ந்தவர்கள். அது லெபனானாக இருக்கலாம், சீரியா, எகிப்து, மொரோக்கோ, ஈராக், மொரிட்டானியா, இப்படி பல அரபு நாடுகளை சேர்ந்த எழுத்தாளர்கள். இதிலே முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு எழுத்தாளர்களையும் அவர் அறிமுகப்படுத்தும் போது வெறுமனே அவர்களுடைய பெயரையும் அவருடைய காலத்தையும் அவர்களுடைய படைப்புகளையும் பற்றி எழுதிவிட்டு போவது அவருடைய ஸ்டைல் அல்ல. மாறாக ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றி சொல்லுகிற பொழுதும் அந்த எழுத்தாளர்களுடைய மாஸ்டர் பீஸ் படைப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மிக சுவாரஸ்யமான பகுதியையும் இந்த நூலில் அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அதிலேயும் இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த 15க்கு மேற்பட்ட அரபி எழுத்தாளர்களை படிக்கிற பொழுது மிக சுவாரஸ்யமாக இருக்கும். என்று சொன்னால், இதில் அதிகமானவர்கள், ஏன் அத்தனை பேருமே கலகக்காரர்கள். அதாவது ஏன் கலகக்காரர்கள் சொல்றேன்னு சொன்னால், அந்த காலத்துல யாருமே பேச முடியாத அல்லது உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்ற விஷயங்களை மிக துணிச்சலாக பேசிய எழுத்தாளர்கள்.